1964. 1964 To see more people saved and more people healed. அபிஷேகத்தின் மூலமாக ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதையும் சுகமாக்கப்பட்டதையும் பார்த்தேன். Began to rise up and grow. சபை எழும்பி வளர்ந்தது. Prayer is more than anything else very important in church growth. எல்லாவற்றை காட்டிலும் ஜெபமே மிகவும் முக்கியமானது. I try my best to pray more than 3 hours every day. இப்பொழுதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்க முயற்சிக்கிறேன். Ask me, why should you spend so many hours in prayer? ஏன் ஜெபத்தில் இவ்வளவு நேரம் செலவிட வேண்டும் என்று மக்கள் கேட்கின்றனர். God wants me to come and have fellowship with him. ஏனென்றால் தேவனோடு கூட நான் ஐக்கியமாய் இருக்கும்படி அவர் விரும்புகிறார். Love, and the love want to have fellowship. தேவன் அன்பானவர். அந்த அன்பு ஐக்கியத்தை எதிர்பார்க்கும். Sons and they are all grown up and left the home. எனக்கு 3 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வளர்ந்து வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். Very hungry for the fellowship with my sons. ஆனால் நான் அவர்களோடு கூட ஐக்கியம் கொள்ள மிகவும் வாஞ்சிக்கிறேன். Have chance, I want to eat together with them. I want to spend times with them together. நான் அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடவும் நேரம் செலவிடவும் விரும்புகிறேன். Saves you so that he may have fellowship with you. ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். There's a great need in him. தேவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. He desires to have fellowship with you. அது உங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புவதுதான். Everything in the universe. இந்த பிரபஞ்சத்தில் உள்ளதெல்லாம் தேவனுடையது. He is hungry for the fellowship with you. இருந்தாலும் அவர் உங்களோடு ஐக்கியமாய் இருக்க அவர் வாஞ்சிக்கிறார். Ministry unto the Lord must come before ministry unto the people. மக்களுக்கு ஊழியம் செய்வதற்கு முன்னால் தேவனுக்கு ஊழியம் செய்வது அவசியம். People are so busy ministering to the people that they have no time to minister unto God. மக்களுக்கு ஊழியம் செய்வதிலேயே ஜனங்கள் கவனமாக இருந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய நேரமில்லாமல் இருக்கிறார்கள். You minister unto God, then God is pleased and anoints you. தேவனுக்கு ஊழியம் செய்தால் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருந்து உங்களை அபிஷேகிப்பார். Power to minister unto the need of. அப்பொழுது உங்களுக்கு மக்களுக்கு ஊழியம் செய்வதற்கான வல்லமை கிடைத்துவிடும். I pray because I want to keep the fullness of Holy Spirit in my life. நான் ஜெபிப்பதற்கான இரண்டாவது காரணம் என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே. I don't pray more than 1 hour. I can't keep the presence of Holy Spirit in my life. நான் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக ஜெபிக்க தவறினால் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் காத்துக்கொள்ள முடியாது. So many needy people are coming to receive prayer from. தினமும் அதிக ஜனங்கள் தங்கள் தேவைக்காக என்னிடத்தில் ஜெபித்துக் கொள்ள வருகிறார்கள். I don't maintain the fullest Holy Spirit. I can't be any help to the. நான் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை காத்துக்கொள்ளவில்லை என்றால் என்னால் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது. Only the presence of Holy Spirit make me powerful servant of the Lord to our needy people. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் மட்டும்தான் என்னை வல்லமையான ஒரு தேவ ஊழியனாக தேவையுள்ள மக்களுக்கு முன் என்னை நிற்க வைக்கிறது. Number 3, I pray because only through prayer I can cast out devil. மூன்றாவது, நான் ஏன் ஜெபிக்கிறேன் என்றால் ஜெபத்தின் மூலமாகத்தான் அசுத்த ஆவிகளை துரத்த முடியும். People are taken up by the evil spirit. அநேக ஜனங்கள் அசுத்த ஆவிகளினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். Filthy spirit take the mind of people and make them to act filthily. அசுத்த ஆவிகள் ஜனங்களுடைய மனதை ஆட்கொண்டு அவர்களை அசுத்தமாக சிந்திக்க வைக்கிறது. Evil spirit take over the people and act very evilly among the people. அவைகள் மனிதர்களுக்குள் புகுந்து அவர்களை கேடுள்ளவர்களாக மாற்றுகிறது. Lying spirit take over the people and make people lie. பொய்யின் ஆவி ஜனங்களை ஆட்கொண்டு அவர்களை பொய்யர்களாக மாற்றுகிறது. Spirit of fortune teller take up the people and tell the fortune teller. குறி சொல்லுகிற ஆவி ஜனங்களுக்குள் புகுந்து அவர்களை குறி சொல்ல வைக்கிறது. The infirmity take over the people and make people infirm. பலவீனத்தின் ஆவி ஜனங்களை ஆட்கொண்டு பலவீனப்படுத்துகிறது. Spirit of sickness and disease take over the people and make people suffer from disease. வியாதி நோயின் ஆவிகள் மக்களை ஆட்கொண்டு ஜனங்களுக்கு வியாதியை கொண்டு வருகிறது. People are obsessed, oppressed and depressed and possessed by the demons.
நிறைய ஜனங்கள் அசுத்த ஆவிகளினால் ஒடுக்கப்பட்டு தாக்கப்பட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். And I should set them free in my church. என்னுடைய சபையில் நான் அவர்களை விடுவித்திருக்கிறேன். If I don't pray, I can't evict this spirit out of people. நான் ஜெபிக்கவில்லை என்றால் என்னால் அவைகளை துரத்த முடியாது. Preach, the spirit sits silent. நான் பிரசங்கிக்கும் போது அந்த ஆவிகள் அமைதியாக இருக்கும். But when I start to pray, the spirit stir up and shout and leap. நான் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் அந்த ஆவிகள் கத்திக்கொண்டு அலைக்கழித்து உடலை விட்டு வெளியேறும். Every day we are fighting against principalities and powers in the air. தினமும் நாம் துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராடுகிறோம். So we must overcome them by prayer every day. அவைகளை நாம் ஜெபத்தினால் மேற்கொள்கிறோம். Presently I have 750,000 members in my church. இப்பொழுது என் சபையில் 7,50,000 பேர் இருக்கிறார்கள். 50,000 deacons and deaconesses. 50,000 டீக்கன்கள் இருக்கிறார்கள். And 1,200 elders. 1200 மூப்பர்கள் இருக்கிறார்கள். And 600 ministers. 600 ஊழியர்கள் இருக்கிறார்கள். But we have never had any division among us so far. ஆனால் இதுவரையில் எங்கள் சபையில் எந்த ஒரு பிரிவினையும் இல்லை. We have had many different ideas. எங்களுக்கு பலவிதமான யோசனைகள் வரும். By prayer, we always kept the unity of the Holy Spirit. ஆனால் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஒருமைப்பாட்டை காத்து கொண்டிருக்கிறோம். It is that I always bind the spirit by prayer. நான் ஜெபத்தில்தான் அசுத்த ஆவிகளை கட்டுகிறேன். And the spirit is overcome by my prayer. ஜெபத்தில்தான் அசுத்த ஆவிகளை மேற்கொள்கிறேன். So we have no destructive division among our congregation. எங்கள் சபையில் எந்த பாகுபாடும் கிடையாது. And also only through prayer you can move the arms of God. ஜெபத்தின் மூலமாகத்தான் நீங்கள் தேவனுடைய கரங்களை அசைக்க முடியும். God is miracle working God. நீங்கள் ஜெபிக்கவில்லை என்றால் தேவன் உங்களுக்காக வேலை செய்ய முடியாது. But only perform miracle when you believe and pray. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். And also only through prayer I can bring God's blessing to my neighbors. உங்களுக்கு அற்புதம் வேண்டுமென்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபித்தால்தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர முடியும். This week all the members of our church are praying for India. எங்கள் சபையில் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறார்கள். Then God brings blessing from the throne to India through the prayer of our Christians. கிறிஸ்தவர்களின் ஜெபத்தின் மூலமாக தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் இந்தியாவிற்கு வரும். Because of this reason I pray. இந்த காரணங்களுக்காகத்தான் நான் ஜெபிக்கிறேன். And there are two types of prayer in our life. நம்முடைய வாழ்க்கையில் 2 வகையான ஜெபங்கள் இருக்கிறது. First one is more or less worship or fellowship oriented prayer. முதலாவது ஜெபம் தேவனை ஆராதிப்பதும் அவரோடு ஐக்கியம் கொள்வதை பற்றிய ஜெபம். And you can pray worshiping God, and you can pray about many things about yourself, family, church members, and neighbors and nation. நீங்கள் தேவனை ஆராதிக்கலாம். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, சபை மக்களுக்காக, அருகில் இருப்பவர்களுக்காக, உங்க தேசத்துக்காக ஜெபிக்கலாம். Those prayers are very necessary. இந்த ஜெபங்கள் மிகவும் அவசியமானது. Second type of prayer is task oriented prayer, work oriented prayer. ஆனால் 2ஆம் வகையான ஜெபமானது ஒரு காரியத்துக்காக குறிப்பாக ஜெபிப்பது. By having a general fellowship prayer you can bring the miracle in your life. பொதுவான ஐக்கிய ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர முடியாது. The miracle in your life you must have a task oriented prayer. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் வேண்டுமென்றால் நீங்கள் குறிப்பாக ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Through this task oriented prayer I always experience miracle of God. குறிப்பாக ஜெபிப்பதின் மூலமாக என் வாழ்க்கையில் அற்புதங்களை அனுபவித்திருக்கிறேன். 18th chapter Jesus Christ explaining this task oriented. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த ஜெபத்தை பற்றி கூறுகிறார். That there were one very merciless judge in one town. ஒரு பட்டணத்தில் இரக்கமற்ற நியாயாதிபதி ஒருவன் இருந்ததாக இயேசு கூறுகிறார். He
was not afraid of God. He was not regarding human beings. அவனுக்கு தெய்வ பயமில்லை, மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். There was a very poor widow living in same town. அதே பட்டணத்தில் ஒரு ஏழை விதவையும் வாழ்ந்து வந்தாள். And she had great trouble. அவளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. She came to this judge. அவள் நியாயாதிபதியினிடத்தில் வந்தாள். She said, "Please avenge me of my enemy." எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனிடம் விண்ணப்பம் பண்ணினாள். Judge just laughed at her. அவளை பார்த்து அவன் நகைத்தான். Oh, who are you? நீ யார்? You have no power. உனக்கு என்ன இருக்கிறது? You have no money. உன்னிடத்தில் பணம் No இல்லை. honor. இல்லை. Nobody, nothing. பொருள் இல்லை. Why should I listen to you? அந்தஸ்து இல்லை. He disregarded her. நான் எதற்கு உனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். She kept coming to him. அவள் தொடர்ந்து அவனிடம் நியாயந்தீர்க்க வந்தாள். He came during the springtime. அவள் வசந்த காலத்திலும் வந்தாள். He came during the summertime. வெயில் காலத்திலும் வந்தாள். She came during the autumn. குளிர்காலத்திலும் வந்தாள். She came during the winter. மழை காலத்திலும் வந்தாள். Of course, I think that she was not Indian. அவள் ஒரு இந்திய பெண்ணாக இருந்திருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். Always summer. ஏனென்றால் இந்தியாவில் வெயில் காலம்தான் அதிகம். So she kept coming to him. அவள் மீண்டும் மீண்டும் வந்தாள். She said, "Avenge me of my enemy." எனக்கும் என் எதிராளிக்கும் நியாயம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். So judge could not stand any longer. அவள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். He was harassed so much that he couldn't sleep. அது அவனை தொந்தரவு செய்வதாக இருந்தது. அவனால் தூங்கக்கூட முடியவில்லை. Finally said, "Oh, I should avenge her of her enemy." கடைசியாக தான் அவளுக்கு நியாயம் செய்ய போவதாக முடிவு செய்தான். Because I regard her. நான் அவளை மதிப்பதினால் அவளுக்கு தீர்ப்பு செய்ய போவதில்லை. She is wearing me. அவள் என்னை அலட்டிக் கொண்டே இருப்பதால் தீர்ப்பு செய்ய போகிறேன். Through this story, Jesus is telling us a very important lesson. இக்கதையின் மூலமாக இயேசு நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். Have a miracle in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் வேண்டுமென்றால் Number one, you must have a clear objective of your prayer. ஜெபத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய காரியத்தை குறித்து மிக தெளிவாக இருக்க வேண்டும். This widow had one clear objective. இந்த விதவைக்கு தெளிவான ஒரு குறிப்பு இருந்தது. She wanted to see her enemy revenged. எதிராளிக்கும் அவளுக்குமான நியாயத்தை எதிர்பார்த்திருந்தால் Was not moving around and touching this part of prayer and touching that. அவள் அங்கும் இங்கும் அலைந்து திரியாமல் தன்னுடைய விண்ணப்பத்தில் தெளிவாய் இருந்தால் She was concentrating on that one object. அதில் மட்டுமே அவள் கருத்தாய் இருந்தால் You want to God to work for you miracle. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் Must have a movable, clear goal in your heart. உங்களுடைய இருதயத்தில் அசைக்க முடியாத ஒரு லட்சியம் கொள்ள வேண்டும். Many people are moving around too much in their prayer. அநேக மக்கள் ஜெபத்தில் அலைப்பாய்வதுண்டு. Worshiping prayer, that's wonderful. முதல் வகையான ஜெபத்தில் அப்படி செய்வது நல்லது. When you worship God, you may touch many things. தேவனை ஆராதிக்கும் போது நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். When you want God to do miracle for you, ஆனால் அற்புதம் உங்களுக்கு வேண்டுமென்றால் you must have clear goal in your mind. தெளிவாக குறிப்பாக மனதில் கொண்டு ஜெபிக்க வேண்டும். You should come again and again, again and again to that goal. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அதே குறிப்புக்குள் வர வேண்டும். And number two, you must pray very simple prayer. இரண்டாவது, நீங்கள் சாதாரண ஜெபத்தை கூட ஜெபிக்கலாம். Many people want to become very flowery in their prayer language. அநேகர் அதிக வசனிப்பான வார்த்தைகளை கொண்டு ஜெபிப்பதுண்டு. Avenge me of my enemy. எனக்கும் என் எதிராளிக்கும் நியாயம் செய்யும் You என்றால் should not have many vain repetition with many words. வீணான வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. Many people, they wander around in their prayer so much so that they don't even not remember what they. அநேகர் ஜெபத்தில் அங்கும் இங்கும் அலைந்து சென்று என்ன ஜெபிக்கப் போகிறோம் என்ற திட்டமே இல்லாமல் இருக்கிறார்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் bless யூ. ஆமென்.